எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இருதய நாள், 29வது செப்டம்பர் 2024. இன்னைக்கு வழக்கமை உலக இருதய நாள்ல இதயத்தை நல்லா பார்த்துக்குங்க. இதய நோயோட விழிப்புணர்வு வெளியேறது தான் இந்த நாள் கொண்டாடப்படுறது. இன்னைக்கு நம்ம முதலையாக இந்தியாவில் இந்த விழிப்புணர்வு போக ஏதாவது மக்களுக்கு பலன்படுற மாதிரி பண்ணலான்னு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி பண்ற நிறுவனம் பேரு HTI, ஹெல்த் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியா. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்தியா முழுவதும் இருதய நோயினாலதான் உயிரிழப்பு அதிகமாக நடைபெறுகிறது. இந்த உயிரிழப்பை தடுக்கணும்னா இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் வேணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருதய நோய் நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை, நம்மளோட பாப்புலேஷனுக்கு தேவை 88,000 இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது மொத்தமா 5,000க்கும் உள்ளதான். ஸோ 75,000 இருதய நிபுணர்கள் திருப்பி வரப்போறது இல்லை. அப்ப எப்படி அதை சரி பண்ண போறோம்? அதுக்குதான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் என்னன்னா, 1000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ள இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமாக அங்க லொகேஷன்ல ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் எல்லாமே இங்க சென்னையில ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உண்டு இல்லைன்னு நிரூபணம் பண்றோம். அதுதான் பண்றோம். அப்படின்னா குஜராத் அகமதாபாத்ல 500 பேர். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீனுக்கு போனீங்கன்னா நான் காட்டுறேன். அகமதாபாத்ல 500 பேர், ராஜபாளையம் சவுத் இந்தியால ஒரு 500 பேர், அங்க ஒரு 15 டீம், அதாவது டாக்டர்ஸ் கிடையாது, இவங்க ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ். ஸ்டெத்து இருதயத்தில் வைப்பாங்க. அது ஒரு டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப். அந்த டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக இருதயத்தோட நாய்ஸ், அந்த மர்மர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்புக்கு போகும். ஃபோன்ல இருந்து சேட்டலைட்ல இருந்து இங்க சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். இந்த கண்ட்ரோல் ரூம் உள்ள பாத்தீங்கன்னா 20 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மருத்துவ நிபுணர்கள், இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் உட்கார்ந்து அந்த 1000 பேருக்கு இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சலாம். அதுதான் 1 minute ஹார்ட் வால்வ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஒரு நிமிஷத்துல இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது அங்க பிசிக்கலா ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லாம டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை பண்ணலாம்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த அளவுக்கு மாஸ், ஒரு நேஷனல் லெவல்ல 1000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ள சென்னையில இருந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துட்டு 1000 பேர் வேற இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். இதுதான் ப்ராஜெக்ட். இது பண்றதுனால இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஒரு ரெக்கார்டும் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம இந்தியாவுக்கு பெருமை. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்றோன்றது காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது கம்மியான செலவோட அதிக பேர்களுக்கு இருதய நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அது மூலமாக இருதய நோயினால வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக காலமா பண்ணிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கோவிட்ல இருக்கும்போது எல்லாமே டிஜிட்டல் தான். கோவிட்ல ஸ்டெத்து பக்கத்துல பேஷண்ட் பக்கத்துலேயே வர மாட்டாங்க, எங்கேயோ பேஷண்ட் இருப்பாங்க, அங்கேருந்து கேட்டுட்டு இருப்போம். அது சில மீட்டர் தள்ளி தான் கேட்டுட்டு இருந்தோம் அந்த லாங் டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு. இப்போ 2000 கிலோமீட்டர் தாண்டி அகமதாபாத்ல இப்போ அந்த ஸ்கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைவ். நீங்க இப்போ நான் கேட்குற நான் இங்க கண்ட்ரோல் ரூம்ல கேட்குற ஸ்டெத்துல இருந்து நாய்ஸ் ராஜபாளையத்துல இருந்து அங்க லைவா என்னோட டீம் நீங்க அங்க பார்க்கலாம். அந்த டீம் அங்க ஸ்டெத்தோஸ்கோப்ல வைக்கிறது இங்க எனக்கு லைவா வரும். அதே மாதிரி ஃபீட் ஃப்ரம் இது அகமதாபாத் டைரக்ட். இது இப்போ லைவா அகமதாபாத்ல எங்க டீம் அங்க கேட்குறது இங்க வந்துடும். ஏன்னா இந்த 75,000 கார்டியாலஜிஸ்ட் நாளைக்கு வரப்போறது இல்லை. அப்புறம் எப்படி இருதய நோயை தடுக்கிறது? அப்போ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு தான் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியும்ன்றது ஒரு கான்செப்ட், ஒரு பைலட் இருக்கும். இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டெத்தை வச்சாதானே கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில நோய்கள் எப்படி சார் தெரியும் ஆரம்ப ஸ்டேஜ்? மருத்துவரை பார்க்கறது பெட்டர். உங்களுக்கு சிம்டம்ஸ் இருதய நோயில சிம்டம்ஸ் எல்லாரும் தெரிஞ்சதான். மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே டாக்டர்கிட்ட போயிடலாம். நிறைய பேர் மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே வயசாச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பண்ணக்கூடிய அனைத்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்கிரீன் பண்ற 1000 பேருக்குமே வயது 60 வயசுக்கு மேல. ஏன்னா அவங்க தான் சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கு இது முழுக்க இலவசமாக 1 பைசா
செலவு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் ஃப்ரீயாக பார்த்தீங்களா. இப்போ இந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் இருதய நோய் வேல்வு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்ட் இருதய நோய் மருத்துவ நிபுணர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே அவங்க போகணும். அவங்க வேலையை விட்டுட்டு வெளியூர்லேருந்து அந்த ஊரில் இருதய நோய் மருத்துவ நிபுணர் நிறைய ஊரில் இருக்காது. இன்ஃபேக்ட் நாம் போகிற ஊர் அங்கே நார்த் சவுத்லலாம் இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் அவ்வளோவா கிடையாது அந்த ஊரில். அப்போ இந்த பேஷண்ட் எப்படி நோய் இருக்காலையும் கண்டுபிடிப்பாங்க? அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் இருதய நோய் மருத்துவமனை அத்தனை பேர் இருக்கணும். அது கிடையாது. அதனால தானே நம்ம ஊரில் இருதய நோயினால உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய மருத்துவம் எல்லா ஃபெசிலிட்டியும் அவ்வளோ இருக்கக்கூடாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ டாக்டர் அங்கே இல்லாமல் டாக்டர் பல 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்கேருந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுனால அவங்க எங்கேயுமே போகாமல் அவங்க ஊர்லேயே உண்டு இல்லை இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இது ஒரு ஒரு இனிஷியல் ஒரு பைலட் தான். இதில் இன்னொரு நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கலாம். இசிஜி பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். இதில் பல வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேல வெறும் இருதய நோய் மட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி வாய் வார்த்தையா சொல்லாம ஒரு செயல் மூலமாக பண்ணா மக்களுக்கு பலனடிக்கும்ன்றதுனால இந்த கான்செப்டை மக்களுக்கு தெரிவிக்கும். குழந்தைங்களுக்கு வர்றது எல்லாமே பிறவிலேருந்தே வருது. அதுக்கு பேர் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, ஆர் இன்ஹெரிட்டட் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது முக்கியமான ஒரு கருவி இந்த ஸ்டெத்து தான். இந்த ஸ்டெத்தை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இது கிட்டத்தட்ட 300-400 வருஷமா இருக்கு. எல்லா மருத்துவ புத்தகத்திலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கைட்லைன்ஸ்லையும் ஸ்டெத்தை வச்சு கேட்டா ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் நோய் இருக்கா இல்லையா நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கும். அது ஸ்டெத்து. ஆனா அதே தான் இங்க பண்றோம். ஆனா அங்க டாக்டர் இல்லாம ரிமோட் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, அதுலயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சுதான் எத்தனை வருஷமா பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் 2 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பைலட். இது சும்மா ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி பண்றோம். இதுல பல அடுத்த ஒரு 1 or 2 monthsல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வெளியில லான்ச் பண்ண போறோம். விச் இஸ் ரிமோட் கன்சல்டேஷன்ஸ், ரொபாட்டிக் ட்ரீட்மெண்ட். இங்க இருந்து பல 1000 மைல் தாண்டி ஒரு வைத்தியமே பண்ணலாம் இங்க இருந்து டாக்டர் எல்லாமே. இதெல்லாம் லான்ச் பண்ண போறோம். அது எல்லாமே பைப்லைன்ல இருக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ எங்களுக்கும் இது ஒரு முயற்சி, மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரியும் வைத்தியம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் நோயை கண்டுபிடிக்கலான்றது அது ஒரு கான்செப்டாக இது பண்ணி தெரியும்னு என்ன இருக்கு உலகக்குள்ள தெரியுமே. புதுசா என்ன சொல்றது? ஹெல்த் கான்சியஸ் என்ன, நம்ம புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம காலகாலமா நம்ம ஊர்ல கிழவிங்கெல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க. அது நம்ம யாரும் கேட்கறது இல்லை. அது கிட்டத்தட்ட என்ன, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். எல்லாரும் 6:30 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கு எல்லாம் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 9 மணிக்கு தூங்கிடும். இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வேலையே இருக்காது. இது யாரும் பண்ணாதனாலதான் இவ்வளவு வேலை பண்றோம், இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், 1000 பேருக்கு ஒர்க் பண்றது. காரணமே நம்ம காலகாலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை நடைமுறைகள் நம்ம எதுவும் கடைபிடிக்காதனால தானே. நம்ம இப்போ நீங்க ஜொமேட்டோல 10 மணிக்கு மேல தான் நல்லா ஆர்டர் பண்ணாங்க. 10 மணிக்கு மேல சாப்பிட்டாலே அப்புறம் நோய் வராமல் இருக்கும். ஜொமேட்டோ அவ்வளவு கருவிகள் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம நோயும் கெட்டு போதான் செய்யும். ஸோ டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அது சாமர்த்தியமாக பயன்படுத்துறதா நம்ம பண்ண வேண்டியது. ஏபி கோபாலமுருகன். நான் ஒரு மருத்துவ நோய் நிபுணர்.